Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச நெய்யப்பம் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது, அதாவது பச்சரிசி மாவு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அது தண்ணியெல்லாம் இழுத்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ முதல்ல நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகி வந்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதனால் கொஞ்சம் வருந்த பிறகு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை பொடியாக கட் பண்ணி மிக்ஸில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம அந்த நெய்யோடய சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிடுவீங்கன்னா தேங்காயை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க 2-3 டேஸ்னால் இது போல் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நெய் அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வறுத்து ஆட் பண்ணுறோம். அது இருக்கட்டும். இதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதனால் துருவி நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் திக்காக வந்தால் போதும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்காக்குறோம், அவ்வளோதான். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்காக ஒரு 4 மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன், அதான் எல்லோ பனானா. இந்த சைஸில் நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பழத்தின் சைஸை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லம் சிரப்பை டோட்டலாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அரைச்சோம்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சிரப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவோட திக்காகி வந்திருக்கு. இதையும் நாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணி நம்ம கலந்தோம்னா கட்டிகள் இல்லாமல் நமக்கு நைஸாக மாவு கிடைக்கும். முதலே நாம் பனானா அரைக்கும் போது பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்திங்கன்னா மாவு சேர்த்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், பட் தேங்காய் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகிடும். அடுத்த இது கூட 1/4 ஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/8 ஸ்பூன், 2 சிட்டிகை அளவு. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லை பேக்கிங் சோடா அங்கங்கே நமக்கு அப்படியே தங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலும் முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அப்பம் ஊற்ற முடியும். ஆல்ரெடி நான் பணியாரக்கல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நெய் அப்போ தானே, ஏன் எண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா? பெரியவங்களுக்கு சில பேருக்கு நெய் ஒத்துக்கலைன்னா இது போல் எண்ணெய் ஊற்றி கூட கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் நான் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கிறேன். அடுத்த பேட்சில் நாம் நெய் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது போல் சின்ன குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு அப்படியே ஊற்றிக்கலாம், அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு நமக்கு கொஞ்சம் வெந்து வரட்டும். வெந்த பிறகு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் நான் நெய் ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். நம்ம எல்லா குழிலையும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். அதே போல் மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் 3/4 அளவுக்கு ஊற்றிங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் அப்பம் கிடைக்கும். ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸில் கிடைக்கும், அவ்வளோதான். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் குழியோட 3/4 அளவுக்கோ இல்லை ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. ஒரு சைடு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, கொஞ்சமாக தான் நமக்கு மாவு இருக்குது. இது போல் ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா 2 பக்கம் ஃப்ளஃபியாக இருக்கும். ஃபுல்லாக வெந்த பிறகு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதே போல் மாவோட கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்போ நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், டேஸ்டியாகவே இருக்காது. ரொம்ப திக்காக இருந்தாலும் அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நமக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ மீடியமாக இருக்கணும். இப்போ நான் ஊற்றும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு மாவு இருந்ததுன்னா சூப்பரான
சாஃப்டான குண்டு குண்டு அப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள் நம்மளோட அப்பம் எவ்வளோ குண்டு குண்டாக புஷ்ஷுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நாங்கள் சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே போல் சாஃப்டான குண்டு குண்டு அப்பம் நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் தண்ணியாவோ இல்லை கட்டியாவோ ஊற்றுனீங்கன்னா உள்ள மாவு போல் இருக்கும். இது போல் டெக்ஸ்சர் கிடைக்காது. ஸோ இது போல் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.